ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கத்திரிக்காய் கிரேவி பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன். அதோட ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதை இன்னைக்கு லெமன் ரைஸ் கொஞ்சம் பண்ணேன். அதுக்கு தாளிச்சு ஊற்றிட்டு கத்திரிக்காய் கிரேவி பண்ணலாம். சாதம் ஃபஸ்ட்டே நான் குக்கரில் வச்சுட்டேன். இப்போ லெமன் ரைஸ்க்கு கொஞ்சம் தாளிச்சு ஊற்றிட்டு கிரேவி பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் எடுத்து தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கொஞ்சம் லேசாக வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 2 லெமன் பிழிஞ்சு வச்சிருக்கிறேன். முழு லெமன் 2 எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் ஊற்றிட்டு அதை அப்படியே எடுத்து சாதத்தில் கொட்டிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா அது கசப்பு டேஸ்ட் வந்துடும். லெமன் ஊற்றின உடனே எடுத்து சாதத்தில் கொட்டிடணும். உப்பு போடுறதா இருந்தால் அதிலே போட்டுக்கோங்க. நான் அதில் சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லெமன் ரைஸ்க்கு. எல்லாம் ஒன்று போல் கலராக லெமன் எல்லோ கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு அந்த கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு நல்லா கத்திரிக்காய் கிரேவியை சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவி. செய்கிறது நல்லா ஈஸி. கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டு செஞ்சிடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லெமன் ரைஸ். கத்திரிக்காய்க்கு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் வச்சுருக்கிறேன். ஒரு டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும் வெந்தயம் போட்டால். அதோட கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியன் சேர்த்துடலாம். ஆனியன், ஒரு கொத்து கருவேப்பிலை, அது ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கலாம். இது கலர் மாறி வரட்டும், அப்போதான் நல்லாயிருக்கும். இந்த அளவு கலர் மாறினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படியே உப்பு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் மசிஞ்சிடும் அப்படியே விட்டா. இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் உங்கள் விருப்பப்படி எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக டைமண்ட் வேணால் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் நீள நீளமாக கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் தான் அது. ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
மூடி வச்சிடலாம். வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நம்ம மிக்சி ஜாரில் ஒரு 2 பல் பூண்டு வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தான் இது. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஊற வச்சு கரைச்சி ஊற்றுனா கூட ஊற்றிக்கோங்க. நான் இப்படி போட்டு அரைச்சி ஊற்றிடுவேன், அதான் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பரபரப்பாக அரைச்சி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். கத்திரிக்காய் இப்போ வெந்துருச்சா பார்க்கலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ அந்த மசாலா ஊற்றி வேக வைக்கும்போது இன்னும் நல்லா வெந்துடும். அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் வேர்க்கடலை பேஸ்ட் சேர்த்துடலாம். அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் திக்காகும், வேர்க்கடலை போட்டிருக்கனால கொஞ்சம் திக்காகும். அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அந்த மசாலாவோட சேர்ந்து குக் ஆகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நல்ல வாசனை வருது. அந்த வேர்க்கடலை மசாலா போட்ட தேங்காய் மசாலா போட்ட வாசனை நல்லா சூப்பராக இருக்கு. இது எல்லாத்துக்குமே செட் ஆகும், சூப்பராக செட் ஆகும். இந்த சாம்பார் ரைஸ் வச்சுக்கிட்டு அது கூட வச்சு சாப்பிட்லாம். டிஃபன் ஐட்டங்கள் எது கூட வச்சுனாலும் சாப்பிடலாம். இடியாப்பம் கூட வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் கொத்தமல்லி இல்லை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை சூடாக ஒரு லெமன் ரைஸும், உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறது, கத்திரிக்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.